கடகம் கடகராசிக்காரர்களுக்கு 100க்கு 100 மார்க் அந்த சனி பயிற்சியில். அப்படிலாம் என்னாவது கொட்ட போதா அப்படின்னா அதெல்லாம் கொட்டெல்லாம் போகிறதில்ல. இருக்கிற கஷ்டம் விலக போகுது. உண்மையை சொல்லப்போனால் நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் ஒரு வித்தியாசமான சற்று ஆழமாக நுணுக்கமாக எதையும் விவரிக்கக்கூடிய ஒரு ஜோதிடர். உண்மையில் நல்லதெல்லாம் பெரிய யோகசாலிகளுக்கு நடக்கட்டும். பெரிய யோகக்காரங்க இருக்கிறாங்கல்ல, ஒரு துறையில் பெரிய அளவில் இருக்கக்கூடியவர்கள், மிக பிரபலமானவர்கள், பிறக்கும் போதே பணக்காரங்களாக பிறந்து கஷ்ட நஷ்டமே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நல்லது நடக்கட்டும். உங்களையும் என்னையும் மாதிரி நடுத்தரமாக சாதாரணமாக இருக்கக்கூடியவர்களுக்கு கெட்டவைகள் நின்றாலே போதும் அப்படிங்கிறத சொல்லுவேன். கடகராசிக்காரர்களுக்கு கெட்டது நிற்க போகிறது. சனி என்றால் என்ன, ஜோதிடம் என்றால் என்ன அப்படிங்கிறத அடிக்கடி தேடினவங்க, தெய்வ நம்பிக்கையை அடிக்கடி வந்தவர்கள், இந்த 2 வருடமாக படுபயங்கரமான கஷ்டத்தை அனுபவித்தவர்கள் எல்லாம் இந்த கடகராசிக்காரர்கள் தான். கடகராசியில் புனர்பூச நட்சத்திரமா இருக்கட்டும், பூச நட்சத்திரமா இருக்கட்டும், ஆயில்ய நட்சத்திரமா இருக்கட்டும், இந்த 3 ராசிக்கு 3 நட்சத்திரக்காரர்களும் கடுமையான பலவீன அமைப்புகளை நிச்சயமாக அடைந்தீர்கள் என்பதுதான் உண்மைங்க. இந்த கஷ்டம் விலக போதுங்க. கடந்த 2 வருஷமா கடகராசிக்காரர்கள் யாருமே நன்றாக இல்லை. அவருடைய வயதிற்கேற்றார் போல தொழில் நஷ்டம், காதல் தோல்வி, படிப்பு முழுமையடையாமல் போனது, குடும்பத்துல கவலை, மகன் மகளை பற்றிய பிரிவுகள், மகன் மகளை பற்றிய கவலைகள், தொழில் சுத்தமாக விரயம், வியாபாரத்துல போட்டியாளர்களுடைய பெரிய விஷயம், குற்ற வழக்குகள், வழக்கு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நஷ்டம். பணம் சுத்தமா போச்சு, திருடன் ஆயிட்டேன், சோம்பேறி ஆயிட்டேன், நெகட்டிவான மனசே நெகட்டிவாக வந்துருச்சு. இந்த மாதிரியாக ஏதோ ஒரு விதத்தில் கண்ணீர் கதை, பிரிவு, இழப்பு, புருஷன் ஏமாத்திட்டார், காதலனை ஏமாத்திட்டார், லவர் ஏமாத்திருச்சு, அப்படி ஏமாத்திருச்சு, இப்படி ஏமாத்திருச்சு, 10 வருஷமா சேர்த்து வச்ச பணம் போச்சு, உழைப்பு போச்சு, எல்லாம் போச்சு. இதுதாங்க கடகராசிக்காரங்களுடைய அமைப்பு. கடந்த 2 வருஷமா எல்லாத்தையும் ஒரே வார்த்தையில முடிச்சிடலாங்க, எல்லாம் சக்சஸ் ஆக போகுது. உயிரிழப்புகளை மட்டும், அதாவது அம்மா அப்பா இறந்துட்டாங்க, சகோதர சகோதரி இழப்பு, கணவன் மனைவி இழப்பு, குழந்தைங்களுக்கு டேட்சு, இந்த மாதிரியான திரும்பி வர முடியாத இழப்பான உயிர் உறவு இழப்புகளை தவிர்த்து பணம் இழந்தவங்க, மரியாதை இழந்தவங்க, மானத்தை இழந்தவங்க, எல்லா இழப்புகளும் கண்டிப்பாக இனிமேல் கடகராசிக்காரங்களுக்கு வந்துருங்க. ஒரு 2 வருஷத்துல எந்திரிச்சு வரக்கூடிய தன்மைகள் உண்டு. வாழ்க்கையில ஒரு பிடிப்பு வரும், ஒரு அர்த்தமுள்ள ஒரு இது கிடைக்கும், துணை கிடைக்கும், உறவு கிடைக்கும், நல்ல அமைப்புகள் கிடைக்கும், எல்லாம் நேர்மையான விதத்துல கிடைக்கும். கஷ்டப்பட்டதற்கான அர்த்தம் புரியும். உண்மையை சொல்ல போனா கஷ்டம் வந்தா தாங்க என்ன இன்பம் என்பது தெரியும். ஒரு விஷயத்தினுடைய எதிர்த்தன்மையை வைத்துத்தான் இன்னொரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது தாங்க உண்மை. அந்த அமைப்புல பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டுட்ட அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் இனிமே நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் இருக்கு. அவங்கவுங்க வயதுக்கேற்றாற்போல் நடக்கும். கடனால் நஷ்டப்பட்டவர்கள், கலங்கியவர்கள், கடன் தீர்க்கக்கூடிய வழி, ஆரோக்கியத்தை இழந்தவர்கள், எதிர்ப்புகளால் ஒரு மாதிரியான கலக்கம் இருந்தவர்கள், சட்ட நடவடிக்கைகளுக்கு மாட்டிக்கொண்டவங்க, வேலை போனவங்க, வியாபாரம் போனவங்க, தொழில் போனவங்க, கோடிக்கணக்கில் நஷ்டம், லட்சக்கணக்கில் நஷ்டம், ஆயிரக்கணக்கில் நஷ்டம், அவன் ஏமாத்திட்டான், இவன் ஏமாத்திட்டான், நம்பிக்கை துரோகம், உறவுகள்னா என்ன, பணம்னா என்ன, இதெல்லாம் தெளிவா புரிஞ்சு போச்சு. இத்தனை பிரச்சனைகளும் கடகராசிக்காரர்களுக்கு படிப்படியாக, வாழ்க்கை ஜீபூம்பா கிடையாதுங்க, சும்மா அப்படியே மந்திரகாலினே. தமிழ் சினிமாவில் தாங்க ஒரே பாட்டில் பணக்காரன் ஆயிடுவார் ஹீரோ, ஒரே பாட்டில் தனியார் பிரைவேட் ஜெட்டு வைக்கிற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிடுவார். ஒரு பாட்டை ஆரம்பிக்கும் போது தமிழ் சினிமா ஹீரோ பிளாட்பாரத்தில் உட்காந்துக்கிட்டு அம்மா தாயன்னு எதனா பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பார், பாட்டு பாடிக்கிட்டு இருப்பார். பாட்டு 3 நிமிஷத்துல 4 நிமிஷத்துல முடியும் போது பிரைவேட் ஜெட்டு வச்சுக்கிற அளவுக்கு அப்படியே 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 ஜம்முன்னு போயிடுவார். அதெல்லாம் தமிழ் சினிமாவில் தாங்க நடக்கும், வாழ்க்கையில நடக்காது. ஆனால் கடகராசிக்காரர்களுக்கு 100% கஷ்டம் தீரப்போகிறது. கஷ்டம் தீர்வதற்கான வழிமுறைகள் தெரிய போகுது, மனசு தைரியமாக போகுது, இழந்த பெயரை திரும்ப பெற போறீங்க, வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் போனவங்களுக்கு அது நல்லா இருக்க போகுது. நல்ல பேரை கெடுத்துக்கிட்டவங்க, தொழிலை கெடுத்துக்கிட்டவங்க, வேலையை கெடுத்துக்கிட்டவங்க, உடம்பை கெடுத்துக்கிட்டவங்க, கெட்ட பழக்கம். நான் அடிக்கடி சொல்லுவேன், கடகராசிக்காரர்கள் ஒரு 2 வருடமாக இந்த 6 மணிக்கு மேல வரிசையா பைக்கா நிக்குது பாருங்க, அப்படியே கையை விட்டு ஒன்று வாங்குறீங்க பாருங்க, அந்த கடைகள் எல்லாத்துக்கும் போறதை அப்படியே நிறுத்திடுவீங்க. தானே ஒரு மாற்றம் நல்ல விதமாக வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு கணவன் மேல் நம்பிக்கை, மனைவி மேல் நம்பிக்கை, காதலன் மேல் நம்பிக்கை, காதலின் மேல் நம்பிக்கை, திருமணமாகக்கூடிய அமைப்பு, உறவுகளின் மேல நம்பிக்கை, குழந்தைகளை பற்றி நல்ல இதாக இருக்கிறது, எல்லாம் கிடைக்க போகின்ற படிப்படியாக நல்லவைகள் நடக்கக்கூடிய, அஷ்டமச்சனியின் பாதிப்புகளிலிருந்து, பெரிய தொல்லைகளிலிருந்து விலகி வரக்கூடிய, பணம்னா என்னன்னு புரிஞ்சு போச்சு, உறவுனா என்னன்னு புரிஞ்சு போச்சு, மாமா மச்சான் அப்படின்னு புரிஞ்சு போச்சு, பொண்டாட்டி எப்படி உதப்பான்னு தெரிஞ்சு போச்சு, பொண்டாட்டியோட அண்ணன் மாமனார் எப்படிலாம் நம்மளை கேள்வி கேட்பான்றது தெரிஞ்சு போச்சு. இதெல்லாம் கடகராசிக்காரர்களுக்கு நடந்தது. இது எல்லாம் தெரிந்து விட்டதால் இனிமேல் எதுவும் சங்கடங்கள் இல்லாமல் நிறைவாக இருக்கக்கூடிய நல்ல சனி பயிற்சிங்க. பெருசா உங்களுக்கு எதுவும் கொடுக்க தேவையில்லைங்க, இருக்கிறத புடுங்கினதை கொடுத்துட்டு போகுங்க சனி பயிற்சி. கடகத்திற்கு நிம்மதியை தரக்கூடிய அருமையான சனி பயிற்சிங்க அந்த சனி பயிற்சி.